ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து சம்டைம்ஸ் வந்து வேல்யூ பண்ணப்படல. அதாவது நான் எதிர்பார்த்த அளவுக்கு எண்ட் ரிசல்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் வரும்பொழுது, நம்ம வந்து டபுள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய டைம் இது 2த்தையும் வந்து கரெக்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதனை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த கதை உங்களுக்கானது தான். வில்லேஜ் இருக்கு. அங்க வந்து ஒரு சின்ன பையன் வந்து அது மலை மேல வந்து ஒரு வீடு இருக்குமா, ஒரு அழகான வீடு. அங்க வந்து அதனுடைய விண்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது வந்து தங்கத்தால வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குமா. இவனுடைய சின்ன வயசுல இருந்து அந்த ஆசை என்னன்னா, அந்த வீட்ல போய் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அவனுடைய ஒரு டார்கெட்டட் கோலா இருந்தது. சோ பல வருடங்களா அந்த வீட்ல போய் இருக்கணுங்கிறது அவனுடைய ஆசை. சோ வந்து கொஞ்சம் ஏன்னா இந்த வீட்டிற்கும், இவன் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம். சோ எப்படியாவது அந்த காடு, மலையெல்லாம் கடந்து அந்த வீட்ல போய் இருக்கணுங்கிறது. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு கொஞ்சம் பெரிய பையனா ஆன உடனே, அவன் வந்து பல போராட்டங்கள கடந்து இந்த மலைய கடந்து அந்த வீடு கிட்ட போய் பார்த்திருக்கான். அப்ப அவனுக்கு அங்க ஒரு ஏமாற்றம். என்ன அப்படின்னா, அவன் எதிர்பார்த்த அளவு அது வந்து தங்கத்தால வடிவமைக்கப்பெற்ற விண்டோ கிடையாது. அப்படின்னா, அந்த பில்டிங்கே வந்து ரொம்ப பாழடைஞ்சு இருந்தது. சோ அங்கிருந்து வர்ற அந்த சன் ரேடியேஷன் இருக்கு இல்லையா? அது பட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இவனுக்கு ஒரு ஆப்டிகல் இல்யூஷன வந்து அவன் தூரத்துல இருந்து பார்க்கிறப்போ, அது ஒரு கோல்டன் விண்டோ மாதிரியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அந்த பையன் வந்து ஏமாற்றத்தோட மறுபடியும் வீடுலாம் திரும்பிட்டான். சோ அவன் ரியலைஸ் பண்ணுனது என்ன அப்டின்னா, பல வருடங்கள் வந்து இதுக்காக நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிறது தான். ஸோ ஒன் நம்மளுடைய நம்பிக்கைகள் ட்ரூ பிலீஃப் ஆர் ஃபால்ஸ் பிலீஃப் இதன் அடிப்படையில் இருக்கா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணணும்.